எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஆண்டி இவ எதுக்காக யாருக்காக நகையை திருடி துர்கா ரூம்ல போய் வச்சாங்க? இவ போற ஸ்பீட பார்த்தா நிச்சயமா நாங்க தெருவுக்கு போறது கன்ஃபார்ம்டு. ஏய் சிக் வாயை திறந்து சொல்லு. கேக்குறாங்கல்ல, எதுக்காக துர்கா ரூம்ல நகையை கொண்டு போய் வச்ச? சொல்லு, வாயை திறந்து சொல்லு. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் தான் மதுமாக்கு எல்லாமே செஞ்சிட்டு இருந்தேன். இந்த துர்கா வந்ததுக்கு அப்புறம் மதுமா என்ன கூப்பிடுறதே இல்லை. எதுனாலும் துர்காவை தான் கூப்பிடுறாங்க. அந்த பொறாமையில தான் துர்காவை இந்த வீட்டுல இருந்து துரத்துறதுக்கு இப்படி பண்ண. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ருத்ரையா, சீக்கிரம் கணக்கு முடிச்சு வெளியில அனுப்புங்க. சந்தோஷமா கோயிலுக்கு போலான்னு கிளம்புனேன். மூட் அவுட் பண்ணிட்டா. ஐயருக்கு போன் பண்ணி சாயந்தரமா நான் வரேன்னு சொல்லுங்க. சரிங்கம்மா. இவ்வளவு சீக்கிரம் வெளியில அனுப்புங்க. அப்படியே செஞ்சாரு. ஏய், மரியாதையா வெளியே போயிடு. இந்நேரம் ஆம்பளை பசங்களா இருந்தா அடிச்சு துரத்தி இருப்பேன். பொண்ணா போயிட்டேன்னு தான் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் நான் ஒரு வீட்டுல வேலைக்காரியா வேலை செய்யறேன்னு சொல்றதுக்கு அசிங்கப்படுவீங்க. அதே ஜிபிஎன் பேலஸ்ல நான் வேலைக்காரியா வேலை செய்யறேன்னு வெளியே போய் சொல்லி பாருங்க. அதுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு தெரியும். அப்படி ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிட்டிய. அம்மா எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க உங்க வேலையெல்லாம். அப்படியே ஒரு நிமிஷத்துல சுக்கு நூறு ஆக்கிட்டிய. இத பாரு, என் கண்ணு முன்னாடி நிக்காத. போயிடு, போயிடுன்னு சொல்றேன். துர்கா, நீ வா. ஆஹா, கண்ணி வெடி வெடிச்சதுன்னு பார்த்தா வெடிய வைக்கும் போதுல இருந்து வீடியோ காமிச்சிருக்கானுங்க. நல்ல வேலை நாம தேனுகிட்ட பண்ண திருவிளையாடெல்லாம் படம் போட்டு காட்டல. என்ன ஆயிருக்கும் அப்பா. என்ன மைண்ட் வாய்ஸ் லீக் ஆயிடுச்சா? சும்மா பேபிமா. துர்கா, அதையே நினைச்சு ஃபீல் பண்ணாத. நீ நல்லவன்னு நிரூபிக்க கடவுள் உனக்கு கொடுத்த வாய்ப்பை பாரு. இப்பவும் சொல்றேன், நல்லவங்கள கடவுள் சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. கடவுள் கைவிட்டாலும் நீங்க என்ன கைவிட்டதில்ல. என் வாழ்க்கையே முடிஞ்சு போன இருந்த அந்த கல்யாணத்துல இருந்து என்ன காப்பாத்துனீங்க. இன்னைக்கு திருடிங்கிற பட்டத்தோட இந்த வீட்டை விட்டு போற நேரத்துல நீங்க தான் காப்பாத்துனீங்க. நீங்க மட்டும் சரியான நேரத்துல அந்த வீடியோவோட வரலன்னா நான் திருடி இல்லைன்னு நிரூபிக்க என் உயிரே விட்டிருப்பேன். எனக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் என் உயிரையும் காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கேன். துர்கா, உன் நன்றிய நீ ரிஷி கிட்ட சொல்லு. ஏன்னா அந்த வீடியோவை அவன் தான் எடுத்தான். ஃபீவருங்கிறதுனால டேப்லெட் போட்டு தூங்கிட்டான். அதனால ரிஷியால காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு வர முடியல. அதுக்குள்ள இவ்ளோ குழப்பம் நடந்துருச்சு. போ, நீ போய் ரிஷிக்கு தேங்க்ஸ் சொல்லு. பாவம் ஜலதோஷத்தால அவதிப்பட்டு இருக்கான்.
போ. வேலைக்காரி எதுக்காக இப்படி பண்ணா? அவளா இப்படி பண்ணிருக்க மாட்டாளே. நிச்சயம் இதை யாரோ சொல்லிதான் அவ செஞ்சிருக்கா. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். கடைசியா என் உயிரை கொடுத்துதா என் நேர்மையை நிரூபிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருந்தப்ப நான் நேர்மையானவன்னு ஒரு வீடியோ மூலமா நிரூபிச்சிட்டீங்க. இதுக்கே காலம் முழுவதும் உங்களுக்கு நான் அடிமையா இருப்பேன். ஆனா இத நேர்ல சொன்னா இன்னும் காதலோடு என்கிட்ட ரொம்ப நெருங்க பாப்பீங்க. அதனால இத மனசுக்குள்ள சொல்லிக்கிறேன். ரிஷி சார். தெரியுது தெரியுது. சரி, எதுக்காக வந்தீங்க துர்கா தேவி? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அப்படியா? சொல்லுங்க, என்ன விஷயம் துர்கா தேவி? நன்றிங்க. ஊரே ஃப்ளையிங் கிஸ்ல லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இரும்பிக்கிட்டோம் தும்பிக்கிட்டோம் இருக்கேன். எதுக்கு இந்த நன்றி? நீங்க எடுத்த வீடியோவாலதான் நான் நிரபராதின்னு நிரூபிக்க முடிஞ்சது. அதனாலதான் என் லவ்வரை காப்பாத்த நேர்கொண்ட பார்வை அஜித்தா வருவாரு. நான் தான் வருவேன். உன்கிட்ட வம்பு பண்ணி லெமன் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு தூக்கம் வராம உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்பதான் நகைக்கடையில நமக்குள்ள நடந்த ரொமான்ஸ் ஞாபகம் வந்தது. நில்லு, அது என்னோடது. இந்நேரத்துக்கு துர்கா ரூம்ல இவளுக்கு என்ன வேலை? சம்திங் ராங்.
நான் பண்ண ஹீரோ விஷயத்துக்கு இந்நேரத்துக்கு ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி மாமா ஐ லவ் யூ மாமா ஐ லவ் யூன்னு அப்படியே அன்பால கட்டி அரவணைச்சிருக்க வேண்டாமா? மதுமா நீங்க நினைக்கிறதெல்லாம் அப்படியே செய்வாங்க. வர சொல்லட்டுமா? என்ன கிண்டல? இப்ப சொல்ற கேட்டுக்கோ. இன்னைக்கு கோயில்ல வச்சு எல்லாரும் முன்னாடியும் துர்கா ஐ லவ் யூன்னு நான் சொல்றேன். எல்லாரும் முன்னாடியும்? எஸ். சரி ரிஷி சார், இந்த கஷாயத்தை குடிங்க, அப்பதான் காய்ச்சல் சரியாகும். நீ ஐ லவ் யூ ரிஷின்னு சொல்லு, இந்த கஷாயத்தை இப்பயே குடிக்கிறேன். சொல்ல மாட்டேன், கஷாயத்தை குடிங்க. நான் சொல்றதை நீ செய்ய மாட்ட, அப்ப நீ சொல்றதை நான் செய்யணுமா? எனக்கு வேண்டாம், நீயே குடி. குடிச்சா குடிங்க, குடிக்காட்டி போங்க. உன் கையில விஷத்தை கொடுத்தாலே குடிப்பேன். ஆஃப்டர் ஆல் இந்த கஷாயத்தை குடிக்க மாட்டேனா? கூலிங்கே வர மாட்டேங்குது. துர்கா, என்ன கனவா? இந்த ஜென்மத்துல நடக்காது. நில்லு. ரிஷி மாமா ரூம்ல நீ என்ன பண்ற? அது கஷாயம் கொடுத்துட்டு வரேன். கஷாயமா? உன்னை யார் கொடுக்க சொன்னா? சளி தும்மல் காய்ச்சலுக்கெல்லாம் எங்க ஊர்ல இந்த கஷாயம் தான் கொடுப்பாங்க. பட்டிக்காடு பட்டிக்காடு. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா?
மனசுல பெரிய டாக்டர்னு நினைப்பா உனக்கு? உன் இஷ்டத்துக்கு கண்டதை கொடுக்க ரிஷி மாமா என்ன நீ வளர்க்குற நாய்க்குட்டியா என்ன? ரிஷி மாமாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை கொன்னுடுவேன். ஏய், என்னங்க சத்தம்? பாருங்க அத்தை, ரிஷி மாமாவுக்கு உடம்பு சரியில்லை. இவ ஏதோ கசாயம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வரா. கஷாயமா? அறிவில்லை உனக்கு? சின்ன வயசுல இருந்து இங்கிலீஷ் மெடிசனை தவிர அவனுக்கு வேற எதுவும் கொடுத்ததில்ல. என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். ஏமா நீ போய் சுடுதண்ணி எடுத்துட்டு வாமா. டாக்டர், நாட்டு மருந்து கொடுத்துருக்கேன். நீங்க ஊசி போட்டா ரெண்டும் கலந்து ஒத்துக்குமா? ஏய், அதிக பிரசங்கி. அவரு டாக்டரா இல்ல நீ டாக்டரா? செய்யறத செஞ்சுட்டு கேள்வி எல்லாம் கேக்குற? போ, போய் சொன்ன வேலையை செய். சுடு தண்ணி எடுத்துட்டு வா. நீங்க வா. ரிஷி. ஹாய்மா. ஹாய் ரிஷி, எப்படி இருக்க? டாக்டர் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஊசி ஏதாவது போடணுமா? ஏய், நான் உனக்கு ஊசி போட வந்தா நீ என்ன கேக்குறியா? அங்கிள், நான் தான் கசாயம் குடிச்சிருக்கனே. பாருங்க எவ்வளவு ஹெல்த்தியா இருக்குன்னு பாருங்க. கஷாயமா? ஏமா என்ன கஷாயம் கொடுத்த? ஏன் டாக்டர், கஷாயம் கொடுத்ததுனால ஏதாவது பிரச்சனையா? ஏய், உன்னை யாரு கஷாயம் கொடுக்க சொன்னது? இடியட். மதுவுக்காக தான் நான் உன்னை இந்த வீட்ல விட்டு வச்சிருக்கேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ. மேடம், கூல் கூல். இந்த பொண்ணு கொடுத்த கஷாயத்தால தான் உங்க சன் இப்போ எவ்வளவு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்க. நீங்களே பாக்குறீங்கல்ல, கோல்டு ஃபீவர் இருந்தா இவ்வளவு ஆக்டிவா இருக்க முடியுமா? என்ன இந்த பொண்ணு என்ன ஊசி போட விடாம பண்ணிட்டா. அதான் எனக்கு கோபம். ஏ பொண்ணு, என்ன கஷாயம் கொடுத்த? எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தா யூஸ் ஆகும், சொல்லு. ஏய், டாக்டர் கேக்குறாருல, சொல்லு. அவ்வளவுதாங்க. இன்னும் 2 வேளைக்கு மறக்காம கஷாயத்தை ரிஷிக்கு கொடுத்துடு. அந்த கஷாயத்தை கொடுக்கலாமா டாக்டர்? 100% வெரி குட் மெடிசன். பாரம்பரிய பாட்டி வைத்தியம். எந்த பக்க விளைவுகளும் இருக்காது. இன்னும் 2 வேளையும் அந்த கஷாயத்தை கொடுத்தீங்கன்னா ஈவினிங் உங்க பையன் ஜல்லிக்கட்டுல காலை சீறி பாயிற மாதிரி பாய்வான். இந்த முறை தப்பிச்சுட்ட. அடுத்த முறை உனக்கு ஊசி போடாம போக மாட்டேன். பாருமா இந்த டாக்டர் அங்கிளா ஊசி போடுறேன்னு சொல்றாரு.